உடனே சேகர் சொல்கிறார், இல்லை இல்லை அது எப்படி இருந்தாலும் விஷால் குரூப் தான் ஜெயிக்கிட்டோம். எலெக்ஷன் ரிசல்ட்டில் தானே தெரியும்னா, நாங்கள் தான் எலெக்ஷன் தேதி சொன்னோமே, ஏன் வைக்கல, ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க, பயம் தானே, பயம் இல்லைன்னா கம்முன்னு விடு. இதை இப்போ தான் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, நான் தான் சொன்னேங்க, நான் உண்மையே சொன்னேங்க, நான் பொய்ய சொல்லலை. எங்கே வேணாலும் நடத்திங்க தேர்தலை, பார்லிமெண்ட் ஹவுஸில் கூட நடத்துங்க, ஐயா ஜனாதிபதி அவர்களை வச்சு கூட நடத்துங்க, தேர்தல் நடத்துங்க. அப்போ ரிசல்ட்டு தெரியுமில்ல, அதுக்காக சொல்கிறேன். நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்றது என்னென்னா, என் உழைப்பு மேலே மட்டும்தான் நம்பிக்கை. இதை இப்போ கூட பாருங்கள், பாவம் அவங்க பணங்கணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம், எல்லோரையும் கூப்பிட்டு அவர் ரித்தீஷ் உடனே கொடுக்குறாராம், அப்புறமா இது இதை தான் நான் சொன்னேன். ரித்தீஷை பற்றி சொன்னது என்னென்னா, அவர் ஒவ்வொரு சங்கத்துக்கும் 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். கடைசியில் எதுக்குமே கொடுக்கலப்பா. அவர் கொடுக்கலப்பா, நான் என்ன சண்டையாக போட முடியும்? அவர்கிட்ட போய் 1,000 ரூபா கொடுத்துருக்காரு சேலத்துக்கு, மதுரைக்கு 1 ரூபா கொடுத்துருக்காரு, எல்லாம் அக்கௌண்டடு மணி கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே கொடுக்கல, நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னேன். இது ஒரு கோபமாக என்னை பற்றி பேசிட்டார். அட செஞ்சதானே, அவன் என்ன கேட்குறான், என்ன சார் நீங்கள் 5 லட்ச ரூபா எல்லாம் இன்னொருத்தர் தருவார், ரித்தீஷ் தருவார்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கலன்னா, நான் என்ன செய்ய முடியும், அவர் தரலையா, அவர் காசு இல்லையா, அது அவர்கிட்ட போய் சண்டையாக போட முடியும் நான். அப்புறம் அவர் எம்பி ஆகிட்டார், அதாகிட்டார், அவர் டிஎம்கேக்கு போயிட்டார், நான் ஏடிஎம்கேயில் இருந்தேன், அதனால் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ திருப்பி பதவியில் ஒன்று வந்தார், ஏடிஎம்கேக்கு வந்துட்டார், பேசுகிறதுக்கு வாய்ப்பு வந்தது. இதில் என்னென்ன எனக்கு இந்த தேர்தலில் என்னென்ன இன்னொன்று நடக்காத விஷயம் என்னென்னா, ஜாதியை பற்றி நான் பேசுனதே கிடையாது. நாங்கள் கொண்டாட மாட்டோம் ஜாதியை, கட்சி கொண்டாட மாட்டோம். ஆனால் இவங்க இப்போ வந்துட்டு கட்சியும் கொண்டாண்டாங்க, ஜாதியும் கொண்டாண்டாங்க. ஜாதி மெயின் ப்ளே பண்ணுது. இப்போ கூட விவேக் சார் தலைவர் சொன்னார், சரத் சார் சொன்னார், விவேக் சார் அங்கே போயிட்டாங்க, அங்கே இருக்கார், நிற்கிறாருன்னு. நிற்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? விவேக் சார் தினமலர் பத்திரிக்காரங்களை திட்டானுங்க, தினமலரில் ஒரு கேஸ்லாம் போடும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இது வரைக்கும் அவர் கோர்ட்டுக்கு போயிருப்பாரா சொல்லுங்கள். கோர்ட்டுக்கு போகாமல் நிறுத்தணும் நாங்கள். அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனையில் மாட்டினார் அவர். அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு சரத் சார் பார்க்க வேண்டியவர்களை பார்த்து, பேச வேண்டியதை பேசி, அதுலேருந்து அவரை காப்பாற்றி விட்டார். இவ்வளோ தானங்க செய்ய முடியும். ஆனால் அவர் சொல்லிட்டார், விவேக் சொல்லிடுச்சு, இல்லை நான் ஜனநாயக முறையில் அந்த பக்கம் நிற்கிறேன், எனக்கு உங்கள் மேலேயும் மதிப்புண்டு, ராதாரவின் மேலே மதிப்புண்டுன்னு சொல்லியிருக்காரு. நியாயமான, எனக்குன்னு விவேக் மேலே மதிப்பு இல்லாமல் இல்லை, ஆச்சரியமாக இருக்குது. ஏன் போனார்னே தெரியல. ஏனியா இப்போ பாருங்கள், இப்போ நடிகர் எஸ்.ஜே. சூர்யா சொன்னார், அண்ணே ரவி சார், யார் உண்மையாக உழைக்கிறவங்க எனக்கு தெரியும் சார், நாங்கள்லாம் நல்ல முடிவு எடுப்போம் சார். அது போதும், அவ்வளோதான். இதில் நீயா நானான்ற போட்டி இருக்கலாம். ஆனால் பொய்யான கருத்துக்களை சொல்லி உள்ளே வரணும்னு நினச்சா அது தவறு. உடனே சொல்கிறாங்க ட்ரஸ்ட்டில் 2 பேர் தான் இருக்காங்கன்னு. 7 பேர் இருக்காங்கய்யா. ட்ரஸ்ட்டில் 2 பேர் இருந்து தானே கடனை தீர்த்தாங்க. விஜயகாந்த் சாரும் சரத் சாரும் போய் 2 பேரும் சேர்ந்து போய் கடனை தீர்க்கிறதுக்கு 2 பேர் தானே கையெழுத்து போட்டாங்க. அப்போ ஏன் 2 பேர் கையெழுத்து போட்டாங்கன்னு ஏன் சொல்லலை? அப்போ 2 பேர் கையெழுத்து போட்டால் செல்லாதுன்னு சொல்லுங்கள், திருப்பி கடன் ஆகட்டும் சங்கம். அப்படி தானே வரும். ஏதோ நம்ம சொந்த இஷ்டத்துக்கு இடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல கார்பரேஷனில் போய் பர்மிஷன் வாங்கி சத்தியம் தருக்காரங்க இடித்தது, பர்மிஷன் வாங்கி இடித்தது. அது வரைக்கும் கூட இருந்தான். இப்போ அந்த முருகன் அந்த கேஸ் போட்டு ஸ்டே வாங்கியிருக்கான பில்டிங்க்கு கூடவே இருந்து அவனே கை தட்டி எல்லா ப்ரூஃப் இருக்குது. உண்மை இப்படி இருக்கும்போது இல்லை அதை விட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் எதை விட்டு கொடுக்குறது? இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவர் திருடினார், அவர் திருடினார், அவர் இதை பண்ணார், அதை பண்ணார்லாம் சொல்லுவான். அதை நாங்கள் கேட்டு தலையாடிட்டு போகிறதுக்கு நாங்கள் இவனா? எங்களுக்கும் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு தெரியும். சரத் சார் எவ்வளோ பெரிய ஆள். சரத்குமார் சிட்டிங் எம்எல்ஏ, ரூலிங் பார்ட்டியுடைய அலையன்ஸில் இருக்கிறவர், அண்டு ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனிதன். இன்றைக்கு வரைக்கும் அவர் போய் ஒரு மலையாள படத்தில் நடிக்கிறார், நம்பர் 1 வர்றாரு. அவருக்கு பெரிய பேக்ரவுண்டு உள்ள ஒரு மனிதன். அவர் போய் வாய்க்கு வந்தபடி பேசுகிறதுனா அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம். நல்ல ஒர்க்கர். இப்போ கூட அந்த உத்தம வில்லன் ரிலீஸுக்கெல்லாம் இவர் போய் உட்காந்து தானே பேசினார்.
28 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காரு. அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும் யாருமே. சும்மா இதை வெளியே சொல்லி 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 ஜனங்களுக்கு தெரிவித்து என்ன டிமால் எங்களை போய் எப்படி தப்பாக சொல்ல முடியும்? என்ன போய் நான் இதுக்கெல்லாம் பயப்படாதவன், அப்பாற்பட்டவன். ஜனங்கக்கிட்ட சொல்லி இவங்க நடிகர் சங்கத்தில் வெற்றி பெற முடியாது, எழுதி வச்சுங்க. 3000 மெம்பர் இருக்கான், ஓட்டு போகிறதுக்கு 3000 சில்லற பேர், 140 பேர் ஏதோ இருக்காங்க. அவங்க பார்த்து ஜட்ஜு தான் இருக்கார், அவர் பர்மிஷன் கொடுத்தா எலெக்ஷன் வைக்க போகிறோம். வென்யூ பார்க்குறாங்க, நல்ல இடத்தெல்லாம் பார்க்குறாங்க, காலையில் இடம் பார்க்குறாங்க. இது ஒன்று மட்டும் முக்கியமான விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். காலையில் இடம் பார்க்குறாங்க ஜட்ஜு தலைமையில். அந்த பக்கம் விஷால் அவங்க நாசரேசர்லாம் வராங்க. இந்த பக்கம் எங்கள் இதுலேருந்து ராஜேந்திரன், ஜெயமணி, அவங்கவுங்களாம் செல்வம் போன்றவர்கள்லாம் போகிறாங்க. போய் லைலா காலேஜில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாராம் சண்டை நடக்க போகுது பாவம். ஏன்னா பேப்பரில் நிறைய நியூஸாக இருக்கேன். இல்லை அவங்க தான் சார் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காருன்னு விஷால் சொல்கிறாரு. அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காருன்னு சொன்னார். அப்போ யார் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கார்? சரத்குமார், ராதா ரவி, இவங்கெல்லாம் அட்மினில் இருக்காங்க சார். அவங்கெல்லாம் நாங்கள் இப்படி இருக்கோம், அதனால் எங்கள் உள்ள சண்டை வரும். ஒரே ஃபேமிலி சார் நாங்கள் அங்கே. ஒரே ஃபேமிலினா ராதா ரவி அது சரத் சார் தலைமையில் இருக்கும் அந்த அணியை விட நாங்கள் உங்களுக்கு உழைப்போம்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க திருடினாங்க, நாங்கள் வந்தால் திருட மாட்டோம், நீ சொன்னா நான் ஒத்துக்க மாட்டோம், ப்ரூவ் பண்ணுறான்னு சொல்லுவோம், சண்டை வரும். அவன் போய் சொல்கிறாங்களாம் நாங்களாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் சார் அட்மினில் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு பயலை படம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு பயலை எங்கள் ஏஆர்ஓஸை ஒரு ஏஆர்ஓவை கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு 3 படம் கொடுக்குறாங்க. சங்கத்தில் போய் பணம் வாங்கக்கூடாது, எங்ககிட்ட பணம், சட்டத்தை உடைச்சி பண்ண நம்ம ஒத்துக்க மாட்டோம், அவனை நீக்கிறோம் நாங்கள். இப்போ அவனை நீக்கிட்டோம், அவன் எங்கேயும் வேலை செய்யக்கூடாது அக்ரிமெண்ட் போட்டு நடிகர் சங்கத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்ட ஏஆர்ஓக்கள் தான் வேலை செய்யணும்னு ப்ரொடியூசர் கவுன்சிலில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில் அவனை நீக்கியாச்சு. அவனோட யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். விஷால் ஃபோன் பண்ணி கேட்குறாரு ப்ரொடியூசர் கவுன்சிலை, ஏன் அப்படி நிறுத்துனீங்க சார்? அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இல்லையா சார்? எவன் சொன்ன அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லைன்னு? நீ காலையில் சொல்கிற அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன்னு, இப்போ சொல்கிற சாயந்தர நேரத்தில் நீ என்ன மூடில் சொன்னியோ எனக்கு தெரியாது, சுயநினைவு இருந்துதான்னு தெரியல எனக்கு. அப்போது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லைன்னு சொல்கிற. எங்கே சொல்லியிருக்காங்க? சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரா அட்மினிஸ்ட்ரேஷனில் இவங்க இல்லைன்னு? அந்த பாயிண்ட்டே இல்லையே. அப்படியே கேட்டால் கூட சொசைட்டி ஆக்டில் எப்போ எலெக்ஷன் வருதோ அது வரைக்கும் இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க. ஹவு டு ரன் த ஷோ, இதெல்லாம் தெரியாமல். அதே மாதிரி அவர் சொல்கிறார், விஷால் சொல்கிறார், கலைஞரை நீக்கிட்டாங்க. ஐயோ உனக்கு என்னையா தெரியும், நீ இப்போ வந்தவன் சினிமாவுக்கு. நாங்கள் கலைஞரை சேர்க்கும் போதில் நீ எங்கே இருந்த முதல்ல அதை சொல்லு. கலைஞர் இஸ் அன் ஹானரரி மெம்பர், அவர் இருந்தால் மரியாதை. ஜெயலலிதா இப்போ இருக்கிற சிஎம் இருக்காங்களே, அம்மா இருக்காங்க, அம்மா வந்து லைஃப் மெம்பர். அது புரட்சி தலைவர் காலத்தில் சேர்ந்தவங்க, அவங்க லைஃப் மெம்பர், அவங்களுக்கு ஓட்டிங் பவர் இருக்குது. பட் வேறு கலைஞரை சேர்த்தது வந்து ஹானரரி மெம்பராக சேர்த்தோம். சங்கத்துக்கு ஒரு பெருமை அல்லவா அவர் இருக்கிறது, அதுக்காக சேர்த்தோம். அவரை போயிட்டு அவர் பேரை நீக்கிட்டாங்க, ஓட்டு போட, அவர் ஓட்டு போட்டார்னு அடிக்கிறான் பாருங்க ஒரு டூப்பு ஒருத்தன். எப்படியா ஓட்டு போட முடியும்? ஹானரரி மெம்பர் ஓட்டு போட முடியாதுயா. அதில் போஸ்டில் ஓட்டு போட்டார், அதுவே முதல் குற்றம். உள்ளூர்காரர் போஸ்டில் ஓட்டு போடவே முடியாது, வெளியூர்காரங்க மட்டும்தான் போஸ்டில் ஓட்டு போட முடியும். இவர் சொல்கிறார் விஷால், எங்கள் வெளியூர் நாடக நடிகள் விட மாட்டோம். இவர் நாடகத்தந்த அவர் சொல்கிறார், நாடகக்காரர்கள் நான் விட மாட்டேன், அப்படியே கூப்பிட்டு வருவேன், பஸ்ஸில் சாப்பிட வைப்பேன், மெட்ராஸை சுற்றி காட்டுவேன், ஓட்டு போட வைப்பேன். லஞ்சம் கொடுக்குறேன்னு அர்த்தம் விடாது. லீகலாக அதுவே தவறான வார்த்தையா அல்லவா? கூப்பிட்டு வரேன், சோத்தை போடுறேன், சுற்றி காட்டுறேன், ஓட்டு போட வைப்பேன்னா அதுவே தவறு இல்லையா? எல்லாம் தெரியாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, வரட்டும். எப்படியும் சீக்கிரமாக எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. நான் கூட இந்த பேட்டியெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா கோர்ட்டில் இருக்கிற விஷயத்தை நம்ம எதுவும் பேசிடக்கூடாது. இப்போ அப்படி இல்லை, ஏறத்தாழ முடிஞ்ச மாதிரி பத்மநாபன் ஐயா அவர்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அவர் வென்யூ பார்க்குறாரு, டேட் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், முடிஞ்சு போச்சு. ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இவ்வளோ பேர்னு சொல்கிறாங்க. இவர் ஒன்று ஒரு 200 பேரை சேர்த்துட்டாங்க, அவங்க சமத்துவ மக்கள் கட்சியில் சேர்த்துட்டார். இவங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணு. அவங்க எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் கூட தான் ஒரு கட்சியில் இருக்கேன்,
அவர் ஒரு கட்சியில் இருக்கார், எல்லோரும் ஒவ்வொரு கட்சி, சந்திரசேகர் சார் ஒரு கட்சியில் இருக்கார், எல்லோரும் தான் ஒவ்வொரு கட்சியில் இருக்காங்க. அதல்ல, நடிச்சிருக்காங்களா இல்லையா? நம்ம இதுலேயும் சின்ன வேஷம் போகிறதுக்கு நடிகர் சங்கத்துலேருந்தும் போகிறாங்கல்ல, பெரிய வேஷத்துக்கும் போகிறாங்களா. அதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா ஏன் மகனை பற்றி எழுதிவிட்டான். ராதா ரவி அவருடைய பையன் வாரிசுதாரராக சேர்த்துருக்காரு. என் பையனை நான் தான் என் வாரிசுதாரரை சேர்க்க முடியும். அதுக்கு நான் சொன்னேன், உன் பையனை நான் சேர்த்தா உன் குடும்பத்தில் குழப்பமுடான்னு சொன்னேன். உன் பையனை நான் சேர்க்க முடியாது, என் பையனை தான் நான் சேர்க்க முடியும் வாரிசுதாரரை. படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கான், நாடகத்தில் நடிக்கிறான். அவன் கேட்குறான், அப்போ ப்ரூவ் பண்ண முடியுமா? என்னது ப்ரூவ் பண்ணுறது? நடித்ததை ப்ரூவ் பண்ணுறதா, என் மாமன்னு ப்ரூவ் பண்ணுறதா? சொல்லு. என் மாமன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் நான் எல்லார் மாமனையும் கேட்டுருவேன், எல்லா வாரிசு மாமனையும் கேட்பேன். நான் கொண்டாங்கடா சர்டிஃபிகேட்டுன்னு எல்லாத்தையும் கேட்பேன். சொன்ன உடனே தான் கொஞ்சம் அடங்கி இருக்குது. அது அவர் சொல்லக்கூடாது. இல்லை ராதாரவி திடீர்னு அவர் சொல்கிறாருன்னா அவங்க அப்பாட்ட கேட்கணும், சிவகுமாரன்ட்ட கேட்கணும். அப்பா நீங்கள் சினிமாவுக்கு வரும்போது எம்ஆர் ராதா யார், ஜூனியர் ஆர்டிஸ்டான்னு கேளு. அவர் சொல்லுவார்ல எங்கள் அப்பாவுடைய சரித்திரத்தை. நடிகர் சங்கத்தில் வந்து நாங்கள் சிலது டவுட் இருக்குது கேட்குறோன்னு சொல்லி நேராக வந்திருந்தால் முடிஞ்சு போச்சு. இது அதை விட்டுவிட்டு 4 ஜென்ரல் பாடி நடந்து முடிவெடுக்கப்பட்டதை மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு கையெழுத்து வேட்டை நடக்கிறதுன்னு போடுறாங்க.